அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா அல்லாஹ்க்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். நிமிடத்தில் நம்மளுடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, இன்னும் நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான். இன்னும் ஒரே வார்த்தை அல்லாஹ்தாலா நம்மளுடைய வாழ்க்கையவே சரி பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி கவலைகளோடு நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட கவலைகளையும் நமக்கு நிமிடத்தில் அல்லாஹ்தாலா லேசாக்கி கொடுத்துருவான். இன்னும் அந்த கவலையிலிருந்து அல்லாஹ்தாலா நம்மளை பாதுகாத்து நமக்கு நிம்மதியை நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட ஒரே திக்ரு, ஒரே வார்த்தை நம்ம எல்லாராலையும் இந்த திக்ரை செய்ய முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கவலைப்படக்கூடிய விஷயங்களில் நம்ம கவலையே படக்கூடாது. நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஒரே இருப்பில் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்தாலா எப்பேற்பட்ட ஹலாலான ஹாஜத்தாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பான். இன்னும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஒரே அமர்வில் ஓதணும். ரொம்ப 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 சக்தி பெற்ற திக்ரு. இன்னும் இந்த திக்ரினுடைய ஒரு சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு சிறப்பு. சொர்க்கத்துடைய ஒரு திக்ருன்னு நமக்கு பல மகான்மார்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. இன்னும் அல்லாஹ்தாலா நபிமார்களுக்கு இந்த திக்ரை பயன்படுத்துகிறான். இன்னும் சொல்லப்போனால் மகான்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த திக்ரு. பல ஆலிம்கள் பல மகான்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த திக்ராக இந்த ஒரு திக்ரு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துகிறான். ஒரு வகையில் அல்லாஹ்தாலா இன்பத்தை கொடுக்குறான், மறுவகையில் அல்லாஹ்தாலா துன்பத்தை கொடுக்குறான். அப்படிப்பட்ட சுகமும் துக்கமும் சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கைகளை அல்லாஹ்வினுடைய உதவியோடு நகர்த்தி கொண்டோம் அப்படின்னா அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கிடுவான். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை, இன்னும் அல்லாஹ்தாலாவினுடைய இஸ்மிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திக்ரு தான் இந்த திக்ரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை தவிர நமக்கு வேறு யாரும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஈமானோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க. அல்லாஹ்தாலா கஷ்டங்களை நமக்கு லேசாக்கிடுவான், கவலைகளை நமக்கு போக்கிடுவான், நம்மளுடைய கண்ணீரை நமக்கு துடைப்பான். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை அடைக்கிறதுக்கு அல்லாஹ்தாலா ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். கண்டிப்பாக அல்லாஹ்தாலா எந்த வகையில் நமக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வான். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு இஸ்மை நீங்கள் நான் சொல்லும்படி இதை நீங்கள் ஓதிவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ்தாலா நினச்சா உயர்ந்தவங்களை அடிமையாக்குறான், இன்னும் அதே போல் தாழ்ந்தவங்களை உயர்த்துறான். அப்போது அல்லாஹ்தாலா சர்வ சக்தி உள்ள நம்மளுடைய ரப்பு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அல்லாஹுக்கு பயந்து நற்காரியங்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் அதிக நேரம் செலவு செஞ்சு இபாதத்தை அதிகப்படுத்தி அவனுக்கு பிடிச்ச இன்னும் மன்னிப்பு தரக்கூடிய வழியில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா பதவிகளை உயர்த்துறான். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ்விடத்தில் நம்ம கணக்கு சொல்லணும். நாளை மறுமையில் இந்த நேரத்தை எப்படி நீங்கள் செலவழிச்சிங்க, இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அல்லாஹ்தாலா நாளை மறுமையில் நமக்கு கணக்கு சொல்லணும். அதனால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பயந்து இன்னும் அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஆசைகளை அல்லாஹ்தாலா நிறைவேற்றி கொடுக்குறான். உங்களுடைய கனவுகள் தேவைகள் நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறான்.
நம்ம நீயத் வச்சு இந்த திக்ரை ஒரே இருப்பில் ஓதணும். இன்னும் கடன் அடைகிறதுக்கு அல்லாஹ்தாலா வழி ஏற்படுத்தி கொடுக்குறான். நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறான். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குறான். இன்னும் நோயோடு இருக்கோம், இல்லை அப்படின்னா கடுமையான ஒரு நோயில் இருக்கோம் அப்படின்னா அந்த நோயிலேருந்து அல்லாஹ்தாலா பூரண உடல் ஷிஃபாவை கொடுக்குறான். அல்லது ஆரோக்கியம் வேணுன்றவங்களுக்கு அல்லாஹ்தாலா ஆரோக்கியத்தை கொடுக்குறான். எல்லா நோய்கள்லேருந்தும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் அல்லாஹ்தாலா நமக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறான். இன்னும் வேதனையிலிருந்தும் இன்னும் கடினமான பாதையிலிருந்தும் அல்லாஹ்தாலா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு வார்த்தை என்ன, அந்த திக்ரு என்ன அப்படின்னா, யா சலாமு யா அல்லாஹ், யா சலாமு யா அல்லாஹ், அமைதி அளிப்பவன் என்னுடைய இறைவன் அப்படிங்கிற பொருள் கொண்ட இந்த சின்ன இஸ்மை ஒரே இருப்பில் நீங்கள் 1000 முறை ஓதணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்குது. இந்த இஸ்மு அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு இஸ்மு. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்றிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வக்து தொழுகையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடியவங்களாக இருங்க. இதை நீங்கள் எந்த நேரத்தில் ஓதுறது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜருடைய நேரத்தில் ஃபஜரை தொழுதுட்டு அன்றிலிருந்து நீங்கள் அந்த வக்து தொழுகையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்கள் மஹ்ரிபில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் என்னால் 1000 முறை தான் ஓத முடியுன்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு வக்து தொழுகையிலையாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் 1000 முறை நீயத் வச்சு ஓதுங்க. எந்த ஆசையும் அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் நிறைவேற்றி தருவான். எந்த உலக சிந்தனையும் இல்லாமல் நம்பிக்கையோடு ஓதுங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களே கமெண்ட்டை செக் பண்ணால் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ்தாலா அவங்கள்ட்ட உதவியோடு அல்லாஹ்வினுடைய உதவியை நோக்கி இன்னும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உதவி தேடினால தான் அல்லாஹ்தாலா உதவி செஞ்சுருக்கான். அதே போல் நம்ம கண்டிப்பாக அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட உறுதியோடு எங்களுடைய ரப்பு எங்களுக்கு உதவி செய்வான், எங்களுக்கு பதில் தருவான், எங்களுடைய துவாக்களை கபூலாக்குவான்ற நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க. நம்மளை அல்லாஹ்தாலா இந்த அமல் செய்கிறீங்களா அந்த அமல் செய்கிறீங்களா, இது சின்னதா அது பெருசாங்கிறது அல்லாஹ்தாலா பார்க்கல, நம்மளோட உள்ளத்தையும் நம்மளுடைய உறுதியான ஈமானையும் தான் பார்க்குறான். அதனால் கண்டிப்பாக இஹ்லாஸானோட எண்ணத்தோட கண்டிப்பாக அல்லாஹ்தாலா தருவான்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்க. கடன் பிரச்சனைகளை அல்லாஹ்தாலா தீர்ப்பான். குழந்தை, ஏன்னா கடனும் குழந்தையும் அப்படின்றது தான் நமக்கு அதிக கமெண்ட்டே வருது. கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் குழந்தை பாக்கியம் மிக வேகத்தில் கிடைக்கிறதுக்கும் அல்லாஹ்தாலா தாமதமாக கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதை தரமானதை கொடுப்பான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹ்தாலா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் உதவி செய்வான். இது அனுபவம் கண்ட உண்மையாகவும் இருக்குது. தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யுங்க. அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயமே ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னா அது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக மாறிடுது. இது ரொம்ப ரொம்ப இலகுவானது தான். நம்ம சொன்னாமல் ஒரே ஒரு இஸ்மை நம்ம 1000 முறை ஓதுகிறோம். இது சொல்கிறதுக்கும் ஈஸியான இஸ்மு தான். யா சலாமு யா அல்லாஹ், யா சலாமு யா அல்லாஹ் அப்படிங்கிறத 1000 முறை ஒரு நாளைக்கு நியத்து வச்சுக்கோங்க. இந்த வக்து தொழுகை அப்படின்னா இந்த வக்து தொழுகையில் தினமும் 1000 முறை நியத்து வச்சு ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு ஓதிட்டு நேராக அல்லாஹ் அக்பர் சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ்தாலா அந்த துவாக்களை மிக வேகத்தில் கபூலாக்குவான். இன்னும் கண்ணீரோட அழுது மன்றாடி துவா செய்யுங்க. ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்குறதுலே சொல்லியிருக்காங்க, சஜ்தாவில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம சஜ்தாவில் துவா கேட்குறது. இன்னும் அழுகை வராட்டியும் அழுவது போல் பாவனை செய்தாவது உங்களுடைய ரப்பு இடத்துல நீங்கள் தேவைகளை கேளுங்க. அல்லாஹ்தாலா கருணையாளன், நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அல்லாஹ்தாலா நிறைவேற்றி தருவான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நம்பிக்கையில் இந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தேவைகளை கேட்டு பாருங்கள். கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான் நம்மளுடைய ரப்பு இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்ட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு அல்லாஹ்தாலா இந்த ஒரு அமலின் மூலம் உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் கிடைக்கும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி துவா செய்ய சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். அதனால் கவலையே படாதீங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயம் நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவான். நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான். நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரை நமக்கு துடைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியாக்கி வைப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித் தாரைன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.